ஸ்டார்ஸ் தமிழ் சேனல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். சீக்கிரமாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ரொம்ப வந்து பேசி லேட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அதுக்கான 2 திங்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ஒரு குட்டி வீடும், அதுக்கப்புறம் ஸ்னோமேனும் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நம்ம குட்டி வீடு வந்து பண்ணிடலாம். அதுக்கு கார்ட்போர்டில் வந்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி முக்கோணம் போட்டு இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டு டோரும் அதுக்கப்புறம் பேக்கில் வரும்ல ஒரு செவரு, அதுக்கும் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 10 × 10 சென்டிமீட்டர் அப்படியே ஸ்கொயராக வந்து 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து ஜன்னலுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூரைக்கு வைக்க இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த வீடு வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக வந்து பண்ணுறேன். நமக்கு ரொம்ப ஸ்பேஸ்லாம் வந்து இல்லை, அதனால் வந்து நான் சின்னதாக தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 கேட்டும் முன்னாடி பின்னாடி வர மாதிரி ஒட்டிட்டு சைடில் ஒட்டுறது கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஸ்கொயர் பீஸு, அதை வந்து நம்ம 2 பக்கமாக வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வந்து ரெடி ஆகிடும். இப்போ மேலே வந்து கூரை மட்டும் வந்து ஒட்டணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த கார்ட்போர்டோட அட்டையை பிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் பிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மேலே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து கூரை மாதிரியே கிடைக்கும். ஒரு சில கார்ட்போர்டு அட்டையில் வந்து நம்ம பிரித்தோடனே அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும். நிறைய வாட்டி நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கார்ட்போர்டில் வந்து பிரிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சிட்டு வந்துச்சு. கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டாக இருந்தால் சூப்பராக வந்து வந்துடும் மேலே இருக்கிற பேப்பர். இது ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அது நல்லா வந்து 2ஆக வந்து மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது நமக்கு நடு சென்டரில் ஒரு கோடு கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு கூரை ஓட்ட வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கூரையும் வந்து மேலே வந்து ஒட்டிடலாம். ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வீடை வந்து காய வச்சுருங்க. அப்போ ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியுமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த கூரையை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நான் வந்து எப்படி ஒட்டுறேன்னா, பின்னாடி பக்கம் வந்து கேப் வந்து பின்னாடி பக்கம் போகாமல் முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து கேப் இருக்கிற மாதிரி. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து முன்னாடி ஒட்டியிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம இதை எதனா வந்து ஒட்டினோம் அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பெயிண்டிங் பண்ணுற வேலை தான் வந்து மிச்சம் இருக்குது. இப்போ வந்து பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து அக்ரலி கலரும் யூஸ் பண்ணல, போஸ்டர் கலருமே வந்து யூஸ் பண்ணல. நமக்கு இந்த 20 ரூபா பெயிண்ட்டு கிடைக்கும் இல்லையா, மொத்தம் 12 கலர் சொன்னால் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பெயிண்ட்டு தான் நான் வந்து அடிக்க போகிறேன். வாட்டர் கலர் பெயிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடுவில் எதனா கலர் தேவைப்பட்டாலும் வந்துமே ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பெயிண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு பீஸே வந்து 25 ரூபா அப்படி வந்து வரும். எல்லா கலரும் வந்து ஒன்று ஒன்று வாங்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரே பெயிண்ட்டாக வந்து வாங்கிட்டேன். என்கிட்ட ரெட் கலர் பெயிண்ட் இல்லை, அதனால தான் வந்து நான் இது வந்து வாங்கினேன். உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் வாங்காதீங்க, அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு கூரைக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் பண்ண போகிறோம். இதிலே வந்து ஒயிட் கலருமே வந்து இருந்துடும். நம்ம வந்து திரும்ப வேறு ஒரு பெயிண்ட் வந்து வாங்க வேண்டிய வேலையும் இருக்காது. அதுக்காக தான் இதில் வந்து சில்வர் கலரு கொடுப்பாங்க. சில்வர் கலர் வந்து மெட்டாலிக் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, கிளிட்டர் பெயிண்ட்டு. அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண அப்படி போகிறோன்னா, ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நேரில் பார்க்கும்போது நல்லா கிளிட்டரிஷாக தெரியும், அப்படியே மினுக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் வீடியோவில் வந்து தெரியாது, ஆனால் நேரில் பார்க்கும்போது நம்ம லைட்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து மினுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் மேலே வந்து சில்வர் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் தனியாக போய் வாங்கணும்லாம் இல்லை. இந்த 12 கலர் வாங்குகிறோம் இல்லையா, இதிலே வந்து நமக்கு கோல்டன் கலரும் கொடுத்துருவாங்க, சில்வர் கலருமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த சைடில் வந்து ஜன்னலுக்கெலாம் வந்து நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கதவுக்கும் மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நான் ஃபஸ்ட் வந்து எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, மேலே வந்து கர்வாக இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். ஆனால் வந்து ஃபோம் ஷீட்டை வந்து அப்படி ஒட்ட முடியாது. அதனால் 2 சைடு வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு முக்கோண ஷேப்புக்கே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஏன்னா அதை வந்து வளைக்க முடியல, அதுக்காக. நீங்கள் கட் பண்ணும்போதே கட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கோண ஷேப் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே வந்து ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட், அதனால தான் நான் வந்து பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன். நீங்கள் கம் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் கூடமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஜன்னலுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா நடுவில் இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டேன். அதை சுற்றியும் ஒட்டலாம், ஆனால் அது வந்து ஒட்ட முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸில் நான் A4 ஷீட் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ரவுண்டு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்ன ரவுண்டு இருக்கிற மாதிரி. இது எதுக்குன்னா நம்ம இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அப்போ இந்த வீடு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சின்ன ரவுண்டு வந்து கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து அந்த பெரிய ரவுண்டுக்கு நடுவில் வச்சு வந்து ஒட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டை எடுத்து கட் பண்ணிக்கோங்க கார்ட்போர்டை, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக A4 ஷீட்டை ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நானும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்னோமேன் தான் அடுத்து வந்து பண்ணணும். வீட்டுக்குள்ளே வந்து லைட் வச்சா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் நைட்டில் காமிக்கிறேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்னோமேன் பண்ணுறதுக்கு பஞ்சு வேணும். பஞ்சு வந்து நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன், என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு அட்டைக்குள்ளே நிறைய பஞ்சு இருந்துச்சு. இதுவே நமக்கு வந்து அதிகம் தான். ஃபஸ்ட்டு அந்த பஞ்சு வந்து நீளமாக அப்படியே தட்டையாக இருந்துச்சு. நமக்கு அப்படி இருந்தால் வந்து செட் ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம ரவுண்டு வந்து பண்ண முடியும். நீளமாக இருந்துச்சுன்னா அது ரவுண்ட் பண்ணால் சரியாக வராது. அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதாவது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, மாற்றி மாற்றி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க. அது நிறைய பஞ்சு ஒட்டிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒழுங்காக ஷேப்பே வரல. நான் ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன், ஏன்னா லென்த்தாக வந்து வீடியோ போயிடும், அதுக்காக தான். இப்போ வந்து பெருசாக வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இப்படி பிச்சு பிச்சு போட்டு நம்ம வந்து அது ரவுண்டாக பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, சப்பாத்தி மாவு வந்து நம்ம பெரிய ரவுண்டாக அதாவது என்னென்னா நம்ம வந்து தேய்ச்சிருவோம், ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை வந்து எடுத்து ரவுண்டு பிடிச்சா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் சைடில் ஒரு பீஸ் வச்சுருக்கல, ஒரு ரவுண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போத்தி விட்ட மாதிரி பண்ணி திரும்ப வந்து ரவுண்டு பிடிச்சிட்டேன். அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வருது. அதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து சொன்னேன். இப்போ வந்து நமக்கு பெரிய ரவுண்டு ரெடி, சின்ன ரவுண்டு வந்து ரெடி. நீங்கள் இதோட பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஆனால் இந்த பஞ்சு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா நம்ம எங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோமோ அந்த பஞ்சு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுது. அதுதான் வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஒட்டியாச்சு. நடு சென்டரில் வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து கொண்டு வந்துக்கோங்க. மேலே இருக்கிறது சின்னதாகவும் கீழே இருக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்னோமேன் வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருப்பார்ல, அந்த ரிப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற ரிப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பலூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே கட் பண்ணி இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பலூனில் தான் ட்ரை பண்ணேன். குட்டி பலூன் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதில் ஒழுங்காக வரல, அதனால் நான் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை சுற்றியும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி விட்டுட்டு அது நடு சென்டரில் வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கண், மூக்கு அதெல்லாம் வந்து ஒட்ட போகிறோம். கண்ணுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா A4 ஷீட்டில் கண் வரைஞ்சி அப்படியே ஒட்ட போகிறேன். கண், வாய் எல்லாமே பிளாக் பென் வச்சு வரைஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து தொப்பி வந்து போடணும். தொப்பி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, குட்டி பலூன் தான் இருக்குதுன்னு. அந்த குட்டி பலூனில் அடியில் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது அந்த அடி எப்படின்னா பாதி பலூன் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன், அடியில் இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொப்பி மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அடி இருக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்க தொப்பி மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து பலூன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் A4 ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருந்தா கண்ணெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு மூக்குக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கலர் பேப்பரை குட்டி கோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வந்து சுருள் போடுவாங்க இல்லையா, நம்மளுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி குட்டி பேப்பரில் குட்டியாக பண்ணி அதை வந்து மூக்குக்கு வந்து ஒட்டி விட்டுட்டு அப்படியே A4 ஷீட்டில் வரைஞ்ச வாயுமே வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்னோமேன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. தொப்பியில் வந்து என்னமோ மிஸ் ஆகிட்டு இருக்க மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொப்பியில் வந்து ஒரு ஒயிட் கலரில் தர்மக்கோல் பால்ஸ் எடுத்து ஒட்டி விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்படியே வந்து ஸ்னோமேன் வச்சா நல்லா இருக்காது, அடியிலலாம் பஞ்சு அசிங்கமாக இருக்கு இல்லையா,
அதுக்கு ஒரு தர்மாக்கோல் இருக்கு இல்லையா, தர்மாக்கோல் ஷீட்டு. இது வந்து மிக்ஸி வாங்கினப்போ அது கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அது சுற்றி வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் சேட்டன் ரிப்பன் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, சேட்டன் ரிப்பன் இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் பேப்பர் இல்லை எந்த கலர் பேப்பரானு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்னோமேனை அதுக்கு நடுவில் வந்து ஒட்ட போகிறோம். அப்போ வந்து நமக்கு பார்க்க வந்து நீட்டாக அழகாக தெரியும். இல்லைனா அந்த பஞ்சு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து பண்ணும்போது நீட்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தர்மாக்கோல் அந்த ஷீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதனா அட்டை கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே A4 ஷீட்டுமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்னோமேன் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இவருக்கு வந்து நம்ம அந்த பட்டன்ஸ் ஒட்டணும்ல அந்த வயிற்றுக்கிட்ட, அந்த பட்டனுக்கு வந்து என்கிட்ட பிளாக் கலரில் பட்டன் இல்லை. க்ரீன் கலர் பட்டன் மேலே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடித்து நான் அதையுமே வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்னோமேனும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. ட்ரீயும் ரெடி ஆகிடுச்சு, வீடும் ரெடி ஆகிடுச்சு, தாத்தாவும் ரெடி ஆகிட்டார், கிறிஸ்மஸ் தாத்தாவும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து வேலை. அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பஞ்சு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி குழந்த பெட் இருக்கும்ல, அது எனக்கு வந்து கிடச்சிது. நான் அதை தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து நிறைய பஞ்சு இருக்கும். இந்த பஞ்சை தான் வந்து இன்றைக்கி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி பெட்டெலாம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொம்மை வச்சுருப்பீங்க. அதுவும் பழசான பொம்மை கூட தூக்கி போடாமல் வந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பழைய பொம்மையில் இருக்கிற பஞ்சை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு பஞ்சு வந்து கிடைக்கல அப்படின்னா தர்மாக்கோல் ஷீட் வந்து எங்கன்னா கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட அடியில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொம்மை வந்து கிடைக்கும் எங்கன்னா, பழைய பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மைக்குள்ளே வந்து நிறையா பஞ்சு இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பஞ்சு தலைக்காணி பழசு எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் செவத்தில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் மேட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் மேட்டை நான் பின்னாடி வந்து ஒட்டி விட்டுட்டேன். பாதி வந்து செவுறு தெரிஞ்சிச்சு. கீழெலாம் வந்து அந்த பஞ்சை வந்து போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பு, அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வீடு வந்து வைக்க போகிறோம். என்கிட்ட வந்து ட்ரைபாட் இல்லாததுனால என்கிட்ட வந்து கையில் பிடிச்சிட்டே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியல. ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த வீடை வந்து நான் சைடில் வந்து வச்சுட்டேன். வீடு வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கிறிஸ்மஸ் ட்ரீ, இதே மாதிரி 3 பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு டெக்கரேட் பண்ண வந்து யூஸ் ஆகும். நான் 1 தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ட்ரீ வந்து இருந்துச்சு, அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்னோமேனை வந்து நிற்க வச்சுட்டேன். அப்புறம் குட்டி குட்டி அட்டைப்பெட்டி இருந்துச்சுன்னா அதை கிஃப்ட் பேக்கிங் வந்து பண்ணிக்கோங்க, கிஃப்ட் கவர் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்னோமேனு, நம்ம பண்ண ட்ரீ, வீடு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நீங்கள் கிராஃப்டாகவே வந்து பண்ணலாம். ட்ரீ வந்து நீங்கள் 3 மட்டும் பண்ணிக்கோங்க. ட்ரீ வந்து கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்னோ, ட்ரீலாம் வச்சே நீங்கள் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி அட்டைப்பெட்டி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிஃப்ட் பேப்பர் வச்சு வந்து பேக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிராஃப்ட் ஐடி எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் கிராஃப்ட் வந்து நான் நிறைய பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால் என்னை பண்ண முடியல. எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்கல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து என்னால் நிறையா ஷேர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் வந்து வீடு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரீ, அதுக்கப்புறம் ஸ்னோமேன், இதெல்லாம் வச்சே சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரீ மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணிவிட்டு சுற்றி வந்து கிஃப்ட் வச்சுட்டு வீடு வச்சுட்டு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா கூட நீங்கள் இன்னும் 2 கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் வச்சே நீங்கள் ஸ்னோமேன்லாம் வச்சு சூப்பராக வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது, இந்த டெக்கரேஷன் ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு எதனா வீடியோ வேணுன்னா அதையுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.